அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக நலமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நல்லா இருக்கோம். நம்ம வீட்டில் நம்ம சமையல் மட்டுமா பார்க்குறோம், அதை தாண்டி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். எல்லாத்தையும் இந்த ஒரு விலாகில் என்னால் காட்டிட முடியாது. இன்றைக்கி நான் ஒரு சில விஷயங்கள் மட்டும் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் எந்த ஒரு ரெசிப்பியும் நான் கொடுக்கவே இல்லை. நம்ம வீட்டில் நம்ம செய்கிற குக்கிங், க்ளீனிங் இது ரெண்டையுமே நான் எப்படி வித்தியாசப்படுத்தி பார்க்குறேன், ரெண்டையுமே எப்படி பேலன்ஸாக கொண்டு போகிறேன், இந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்ககிட்ட நான் பேசிகிட்டே வரப்போகிறேன். ஸோ ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு நம்பி கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா ரோஸ் பெட்டல்ஸ் பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். வெல்கம் டு ரோஸ் பெட்டல்ஸ். இன்றைக்கி அஸ்வர் குட்டி தூங்குனதுலேருந்து இந்த விலாக் ஆரம்பிக்குது. பிள்ளைங்கள ஸ்கூல் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் இவர் கிச்சனில் கொஞ்சம் ஜாமான்லாம் போட்டால் உருட்டிகிட்டு இருப்பார். அந்த டைமில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை பார்த்துட்டேன். நான் வந்து இன்றைக்கி ஷார்ட்ஸுக்கு ஒரு மீன் கிரேவி வந்து வீடியோ ஷூட் பண்ணலாம்னு இருந்தேன். ஆனால் கரண்ட்டு வரவே இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இங்கே அந்தமான்ல இப்போ அதிகமாக பவர் கட் ஆகுது, பவர் சப்ளை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிச்சனில் 2 லைட்டு போட்டிருப்போம். அப்போ தான் எனக்கு வீடியோ வந்து நல்லா கிளியராக இருக்கும். ஆனால் யூபிஎஸ்சில் ஒரு லைட்டுக்கு தான் கனெக்ஷன் கொடுத்துருக்கா, அதனால் அந்தளவு கிளியர் இருக்க மாட்டேங்குது. அதனால் நான் மீன் கிரேவி வீடியோ எடுக்கலை. நான் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இப்போ தான் சொல்லியிருக்கேன், அந்த இன்னொரு லைட்டுக்குமே வந்து யூபிஎஸ் கனெக்ஷன் கொடுக்க சொல்லி. நிறைய டைம் கிடைக்கிது பிள்ளை தூங்கும்போது, அப்போல்லாம் விலாக் எடுக்க முடியல, கரண்ட் இருக்க மாட்டுது. இப்போவும் கரண்ட் இல்லை தான். சரி அப்படியே விலாக் எடுக்க ஆரம்பிக்கலாம், ரெசிபி தான் காட்டலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் கிளியராக இல்லை அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அன்றைக்கி வந்து வெறுஞ்சோறு, மீன் கிரேவி, அது கூட தண்டிக்கீரை வந்து தேங்காய் பால் ஊற்றி சாறு. மீன் வந்து இடையில ஒரு நாள் வாங்கும்போது ஒரு 5-6 பீஸ் மாதிரி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை தான் இன்றைக்கி போட்டு கிரேவி பண்ணியிருந்தேன். எந்த கீரையாக இருந்தாலும் சரி, குறிப்பாக முருங்கைக்கீரைன்னா கூட சாப்பாட்டுக்கு அப்புறம் தான் சைட் டிஷ்லாம், முதல்லையே ஒரு கப்பில் சூடாக ஊற்றி குடிச்சிருவேன். இப்போது எப்படி பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள், கரண்ட் வந்துருச்சு. இப்போது கிட்டத்தட்ட 8 மணி நேரம் 10 மணி நேரம் கரண்ட்டு போகுது அந்தமான்ல. இப்போது அஸ்வர் வளர வளர எனக்கு சமையல் வேலை முடிச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டாலே எப்பா ஜாலிங்கிற மாதிரி தான் இருக்குது. இல்லைனா சில நேரம் விட மாட்டானா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக ஃப்ரீ தான், எந்த டென்ஷனும் இருக்காது. ஆனால் படுத்து மட்டும் தூங்க மாட்டேன். என்றைக்காச்சும் மதியானம் சாப்பிட்டுட்டு தூங்கினா உண்டு, இல்லைனா இடையிலலாம் நான் தூங்கவே மாட்டேன். ஒன்று ப்ரிப்பரேஷன் இருந்தால் செஞ்சு வைக்கிறது, சின்ன சின்ன வேலை இருந்தால் பார்ப்பேன், வீடியோ எடுக்கிறது இருக்கும் அதை எடுத்துகிட்டு இருப்பேன், இல்லைனா எடிட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஆனால் தூங்க மட்டும் மாட்டேன். இப்போ வந்து அஸ்வரோட பாட்டிலும் சிப்பரும் நல்லா ப்ரஷ் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதை பாயில் பண்ணணும். இது நான் டெய்லி பண்ணுற ரொட்டீனில் கட்டாயம் செய்கிறது, ஸ்கிப் பண்ணவே மாட்டேன். இதுக்கப்புறம் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வருவாங்க இல்லையா, அவங்க பாட்டிலை இதே மாதிரி ப்ரஷ் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி கழுவிட்டு அதை காய வைக்கணும். இந்த வேலைலாம் அர்ஷானோடு முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சது, அஸ்பர் மூலமாக தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கல. நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை இந்த மாதிரி இறக்கிட்டு, ஃபீடிங் பாட்டில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான், சிப்பர் வந்து பிளாஸ்டிக், ஆனால் ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக், ஒன்றும் ஆகாது. அடுத்த வேலையை ரிலாக்ஸாக தான் பார்ப்பேன், ஆனால் ஒன்று ஒன்றா தான் செய்வேன். இன்றைக்கி வந்து கிராசரி மளிகை ஜாமான் வச்சுருப்பேன் இல்லையா, அதை வந்து க்ளீன் பண்ணணும். இடையில ஒரு மாதம் நான் க்ளீன் பண்ணவே இல்லை. அதையும் தாண்டி இப்போ எதுக்காக இந்த க்ளீனிங் அப்படின்னா, என்னென்ன இருக்குதுன்னு செக் பண்ணி பார்க்கணும். எப்போது அடுத்த மளிகை ஜாமான் நம்ம எழுதுவோம் பாருங்கள், அதுக்கு முன்னாடியே ஒரு தடவை செக் பண்ணிடணும். அப்புறம் இந்த ஒரு விஷயம் சொல்லிடுறேன். மஞ்சள் தூள் வந்து நான் எப்போதுமே, என்னை பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஊர்லேருந்து அம்மா முழு மஞ்சள் வாங்கி அதை கழுவி காய வச்சு அரைச்சி மஞ்சள் தூள் வீட்டில் செஞ்சு கொடுத்துருவாங்க. அப்புறம் எதுக்கு பாக்கெட் வாங்கியிருக்கீங்கன்னு நினைப்பீங்க. நம்ம வீட்டில் வந்து சிக்கன், மீன்லாம் உப்பு மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு நான் வீட்டில் அரைச்ச மஞ்சள் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி கடையில் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு அதை க்ளீனிங்காக வச்சுக்கிறது. ஸோ என்ன செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா, மளிகை ஜாமான் பொறுத்த வரைக்கும் ஒன்று டெய்லி வாங்குவோம், இல்லை வாரம் வாரம் வாங்குறது, இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு தடவை அப்படி வாங்குவோம் இல்லையா, நம்ம வசதிக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி. எனக்கு அப்பப்போ காலியாகி ஒவ்வொரு பொருளாக வாங்குறது ஞாபகம் இருக்காது, மறந்துடுவேன். அதனால் மாதம் மாதம் வாங்குறது தான் செட் ஆகும். இப்போ நம்ம வாங்குகிற ஜாமானில் எண்ணெய், நெய், சர்க்கரை, டீ தூள், ஆட்டா மாவு, உப்பு, இந்த மாதிரி பொருள்லாம் முந்திக்கிட்டு காலி ஆகிடும். ஏன்னா அதெல்லாம் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ். அதை தாண்டி மசாலா ஐட்டம், அப்புறம் சில பொருள்லாம் இருக்குது இல்லையா, பொட்டுக்கடலை, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, அப்புறம் ஏதாச்சும் ஒன்று சமைக்கணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில், இதெல்லாம் நம்ம ரெகுலராக சாப்பிட்ணுங்கிற ஒரு ஆர்வத்தில் வாங்கிட்டு வந்துடுவோம். அந்த மாதிரி பொருளுக்காக தான் சொல்கிறேன், ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு. அதே மாதிரி நம்ம வாங்குகிற பொருளை, இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம்னா, இப்போ கடலைப்பருப்பு வாங்கியிருக்கோம். எந்த பாக்ஸில் நீங்கள் கடலைப்பருப்பு, பாசிப்பருப்புன்னு தனித்தனியாக ஸ்டோர் பண்ணுவீங்களோ அதே பாக்ஸில் தான் அந்த பொருளை ஒவ்வொரு மாதமும் வைக்கணும். எடுத்துகிட்டு அதே பாக்ஸில் தான் திரும்பவும் வைக்கணும். ஏன்னா இப்போ நம்ம கடலைப்பருப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அதை கை வாக்கில் ஸோ இப்போதைக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வேறு பாக்ஸில் தூக்கி வச்சோன்னா
அந்த டைமில் அது ஞாபகம் இருக்கும். ஆனால் அடுத்த தடவை நம்ம யூஸ் பண்ணுவோம் பாருங்கள், அப்போ சுத்தமாக ஞாபகம் இருக்காது. எங்கேயோ வச்சோமே, ஏற்கனவே இருந்துச்சே, ஒன்று தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிடுறது, இல்லை ஏதாச்சும் ஒரு பாக்ஸில் வச்சிடுறது, எங்கே இருக்குன்னே ஞாபகம் இல்லாமல் அதை அப்படியே விட்டுட்டு மறுபடியும் புதுசாக வாங்குறது. அப்புறம் இன்னொரு நாள் பொட்டுக்கடலை தேடும்போது கடலைப்பருப்பு கிடைக்கும். இது இங்கேன்னு கிடையாது, எங்கேயுமே சரி. நம்ம தேடுற பொருள் அன்றைக்கி கிடைக்காது. என்றைக்கோ ஆதி காலத்தில் ஒன்று காணா போயிருக்கோம் பாருங்கள், அதுதான் கண்ணில் ஆம்பிடும். நம்ம அந்த மாதிரி மறந்து போகிற பொருளில் தான் வண்டு பூச்சிலாம் வந்திருக்கோம். நான் அதுக்காக சொல்கிறேன். நான் முன்னாடி அந்தமான் வந்த புதுசில் இந்த தப்புலாம் நானும் பண்ணியிருக்கேன். நான் முன்னாடி ஒரு விலாகில் சொல்லியிருக்கேன், எப்படி கிராசரி வாங்குவீங்க, அதை பற்றி டிப்ஸு சொல்லுங்கள், ஐடியா கொடுங்க, என்னென்ன வாங்குவீங்க, பட்ஜெட் எவ்வளோ, இதை பற்றி நீங்களும் யார்கிட்டையும் கேட்காதீங்க, உங்களுடைய பட்ஜெட்டையும் யார்கிட்டையும் சொல்லாதீங்க. அதே மாதிரி யாரை பார்த்தும் ஃபாலோ பண்ணாதீங்க. ஒரு குடும்பத்துக்குள்ளது கட்டாயம் இன்னொரு குடும்பத்துக்கு செட்டே ஆகாது. சில பேர் குடும்பத்தில் ஆள் கம்மியாக இருப்பாங்க, சில குடும்பத்தில் அதிகமாக இருப்பாங்க, சாப்பாட்டு வழக்க முறையெல்லாம் மாறும். இது மளிகை ஜாமான் அப்படின்னு கிடையாது, கரண்ட் பில்லேருந்து கேஸ் சிலிண்டர் வரைக்கும் நம்ம வீட்டில் உள்ளதை அடுத்தவங்கள்ட்ட சொல்லும்போது அது அவங்க பார்வைக்கு கம்மியாக தெரிஞ்சால் நம்மளை கஞ்சம்னு சொல்லுவாங்க, அதுவே அதிகமாக தெரிஞ்சால் ஆடம்பர செலவு பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. இது மட்டும் ஒருத்தவங்களை பார்த்து காப்பி அடிக்கிற விஷயமே கிடையாது, நம்மளாக கற்றுக்கிட்டா மட்டும்தான். எனக்கெலாம் ஸ்டார்டிங்கில் புரியாமல் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். நிறைய பல்காக வாங்கி வாங்கி ஸ்டோர் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நானாக ஒவ்வொரு மாதமும் வந்து அந்த லிஸ்ட்டை சேவ் பண்ணி வச்சு வச்சு அதுக்கப்புறமா பிக்கப் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, நீங்கள் பண்ண உங்களுக்கு பழகிரும். ஸோ நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க, உங்கள் பழக்க வழக்கம் எப்படி இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி கிராசரி வந்து செட் பண்ணி வாங்குங்க. வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இருக்கிற ஜாமான் எல்லாத்தையுமே எக்ஸ்பைரி டேட் பார்த்துக்கோங்க. நம்ம ரேராக யூஸ் பண்ணுற பொருளை அதிகமாக வாங்கி ஸ்டோர் பண்ணாதீங்க. உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே ஒரு வழியாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். போன மாதம் க்ளீன் பண்ணாமையே மளிகை ஜாமான் வாங்கினது தான். அது நிறையா கொட்டிலாம் கிடந்துச்சு. அதுவும் அந்த கலர் பவுடர்லாம் யூஸ் பண்ணுறதே கிடையாது, வாங்கி அப்படியே வச்சுருக்கேன்னா அதுவுமே ஒரு இடத்துல கொட்டி இருந்துச்சு. ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். இதுக்கப்புறம் இந்த மாதத்துக்குள்ளே ஜாமான் எழுதணும். ஸோ அது வாங்குறதுக்காக தான் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு க்ளீனிங்கும் முடிச்சுட்டேன். நான் வந்து க்ளீன் பண்ணும்போது உள்ளே சோப்புலாம் போட்டு க்ளீன் பண்ண மாட்டேன். ஏன்னா அது கழட்ட முடியாது, ட்ராவை ஃபுல்லாக மேலேருந்து கழட்டினா தான் ஒவ்வொரு ட்ராவும் கழட்ட முடியும். அதனால் ஜஸ்ட்டு கோலின் மட்டும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு லைனர் மாதிரி போட்டிருக்கேன். ஏன்னா முன்னாடி லைனர் போடாமையே வச்சுருப்பேன்னா அந்த கலர் பவுடர்லாம் கொட்டி அப்படியே அந்த இடம்லாம் ரொம்ப சிரமமாக இருந்துச்சு க்ளீன் பண்ண. அதுக்காக இப்போ வந்து ஏற்கனவே யூஸ் பண்ண டேபிள் கிளாத் வந்து இருந்துச்சு, அதை தான் கட் பண்ணி எல்லா ட்ராவுக்குமே லைனர் மாதிரி போட்டிருக்கேன். என்னுடைய கிராசரி மோஸ்ட்லி அந்த கண்டெய்னர்லேயே செட் ஆயிரும். இப்போ ஒரு சில பேர் புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக அந்த கண்டெய்னர் எங்கே வாங்கினீங்க லிங்க் கொடுங்கன்னு கேட்பீங்க. அமேசானில் வாங்கினது லாங் வீடியோ, இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஆனால் அது அன்அவைலபிள், அவுட் ஆஃப் ஸ்டாக்கு அப்படின்னு காட்டுது. நான் வாங்கினதோட லிங்க் அப்படி தான் காட்டுது. இதே மாதிரி பார்க்குறதுக்கு வேறு பிராண்டு வேறு இதெல்லாம் இருக்குது, ஆனால் எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியல. இப்போது இந்த இடத்த க்ளீன் பண்ணி செக் பண்ணும்போது தான் தெரியுது, நான் 2 பேக்கெட்டில் ரவை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கே தெரியல. ஸோ கையோடு அதையுமே எடுத்துகிட்டு நல்லா வறுத்து வச்சிடலாம். வறுக்கலை, வாங்கினது அப்படியே இருந்துச்சா, சரி வறுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். சேம் அதே மாதிரி தான் எப்போதுமே பாசிப்பருப்பும் இதே மாதிரி வறுத்து வச்சுருவேன். இப்போ பொங்கல் பாயாசம்லாம் பண்ணுறேன் அப்படின்னா சட்டுன்னு எடுத்து போட்டு நல்லா களைஞ்சிட்டு நம்ம யூஸ் பண்ணிடலாம். அந்த டைமில் வறுக்கணும் அப்படின்னு தேவையில்லை. அதே மாதிரி வண்டும் வராது. ஸோ வேறு வேலைலாம் பெருசாக எதுவும் இல்லை. மிளகு சீரகம்லாம் வந்து முழுசாக வாங்கி அதை வறுத்து தூள் பண்ணுவேன். இப்போ தான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். கையோட வந்து உளுந்தங்கஞ்சி பவுடர், இது இல்லாமல் நமக்கு வண்டி ஓடாது. நேற்று வந்து நல்லா கழுவி இந்த மாதிரி ஒரு தாம்பூலத்தில் போட்டு காய வச்சுருந்தேன். வெயில் இல்லையா, அதனால் ஃபேன் காற்றுல தான் வச்சுருந்தேன். எப்போதுமே இந்த மாதிரி கஞ்சிக்காக இருந்தாலும் சரி, களி கிண்டுறதா இருந்தாலும் சரி, நல்லா ஒரு தடவை தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வறுத்து யூஸ் பண்ணுறது. டைரெக்டாக வாங்கி யூஸ் பண்ண மாட்டேன். சிம்பிளாக சொல்லிடுறேன், ஆல்ரெடி நிறையா தடவை சொல்லியிருக்கேன், சிம்பிளாகவே சொல்லிடுறேன். 1 கப் கருப்பு உளுந்துக்கு 1/4 கப் பச்சரிசி சேர்த்துருக்கேன். இந்த அரிசியில் பச்சரிசிக்கு பதிலாக கருப்பு அரிசி, சிகப்பரிசி, இந்த மாதிரி வேறு எந்த வெரைட்டி அரிசி வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். உளுந்தோட வளவளப்பு இல்லாமல் இருக்க தான் அரிசி சேர்க்குறது, வேறு ஒன்றும் இல்லை. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அரிசி நல்லா பொரி அரிசி மாதிரி பொரிஞ்சு வரணும், உளுந்து நல்லா வாசனை வரணும். அந்த அளவு வறுத்துட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி அப்படியே ஸ்டோர் பண்ணிடுவேன். நான் வந்து சலிச்சு எடுக்கலை, களி கிண்டுறேன் அப்படின்னா தான் சலிச்சு எடுத்துப்பேன், நல்லா ஸ்மூத்தாக இருக்குமேனு. இப்போ கஞ்சிக்கு தான் அரைச்சிருக்கேன். அரைக்கும் போதே ஒரு 4 ஏலக்காய் அந்த உளுந்தில் வறுக்கும் போதே சேர்த்துட்டு அதையுமே சேர்த்து அரைச்சாச்சு. வேணும்னா பாதாம் பருப்பு ஒரு கைப்பிடி அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். நான் மாற்றி மாற்றி அந்த மாதிரி தான் அரைப்பேன்.
நெறைய பேர் கூட கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. உங்கள பார்த்து வந்து உளுந்தங்கஞ்சி நானும் ரெகுலரா எடுத்துகிட்ருக்கேன். பிள்ளைங்கலாம் குடிக்க மாட்டேங்கிறாங்க. நான் குடிக்கிறேன் அப்படின்னு. அத கேட்கவே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா வீட்ல குடுத்து பாருங்க. குடிக்கல அப்படின்னா நீங்க கன்டின்யூ பண்ணுங்க. இப்ப நான் எனக்கு மட்டும் தான் காய்ச்சி குடிச்சிட்ருக்கேன். வீட்ல யாருமே தொட மாட்டேங்கிறாங்க. சரி இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா நான் டேஸ்ட் பார்க்குறேன் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சிட்ருக்கான். அதோட பிள்ளைங்க வந்து சாப்பிட எனக்கு 3 மணிக்கிட்ட ஆயிடும். பழைய மாவு கொஞ்சம் அந்த உளுந்தங்கஞ்சி மாவு இருந்துச்சா, அத போட்டுட்டு நல்லா கரைச்சிட்டு கூட நாட்டு சர்க்கரை, அப்புறம் பால் பசும்பால் தான் சேர்த்துருக்கேன். சமயத்தில தேங்காய் பால் சேர்க்குறது, இல்லைனா வந்து பசும்பாலே சேர்த்துக்கிறது. என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் வந்து மோஸ்ட்லி நான் குடிக்கிறது உளுந்தங்கஞ்சி தான். வாரத்தில கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 4 நாள் இந்த கஞ்சி தான் குடிப்பேன். உங்கள்ட்ட எப்படி இப்போ வீடியோவில் அடிக்கடி காட்டுறேன் அதே மாதிரி தான். நான் காட்டாத நாள் நிறைய நாள் இருக்குது, அடிக்ஷன் மாதிரியே. ஸோ இது வந்து எனக்கு குடிக்கிறதுனால நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோங்கிற மாதிரி மைண்டு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் ரெகுலராக எடுத்துகிட்ருக்கேன். இதோ அவ்வளோதான். குட்டி பாஸ் வந்து முழிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் இவரை குளிக்க வைக்கணும், இவருக்கு சாப்பாடு கொடுக்கணும். நான் வந்து கிச்சனை கூட்டிட்டு வச்சுருந்தேன்னா, நாங்கள் கூட்டிட்டு அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன சொல்வீங்க? பெருக்கிட்டுன்னு சொல்வீங்களா? தெரியல. சரி, நான் கிச்சனை வந்து கூட்டிட்டு வச்சுருந்தேன்னா, இவர் எடுத்து கூட்டணுமா உடனே. இப்போ கையில் நான் வாங்க முடியாது. வாங்கிட்டேன் அப்படின்னா அவ்வளோதான். ஒரே அழுது தீர்த்துருவான். ஆசிர் அர்ஷான் மாதிரி இவன் இல்லை. இவன் வந்து கொஞ்சம் வாலுத்தனமாக தான் வந்துட்டுருக்கான். பிள்ளைக்கு வந்து என்ன சாப்பாடு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இப்போ நாங்கள் வீட்டில் என்ன சாப்பிட்றோமோ அந்த சாப்பாடு தான் கொடுத்துட்ருக்கோம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியாமல் சில நேரம் இருக்கும் இல்லையா, கொஞ்சம் காரமாக இருக்குது, பிரியாணி அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா தனியாக கிச்சடி, கேரட் சோறு, இந்த மாதிரி பருப்பு சோறுன்னு சொல்லிட்டு தனியாக கொடுப்பேன். இப்போது இன்றைக்கி கீரை காய்ச்சிருக்கேன் இல்லையா, எந்த கீரையாக இருந்தாலும் சரி அந்த கீரையை மட்டும் எடுத்து மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா வந்து அரைச்சிருவேன். கீரை சோறுக்கு மட்டும்தான் மிக்சியில் போட்டு அரைச்சி கொடுப்பேன். மற்றபடி எல்லாமே கையில் மசிச்சு தான் கொடுப்பேன். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி சோறை போட்டு லேசாக பல்ஸில் விட்டுருவேன். கொரப்பாகி நல்லா மிக்ஸ் ஆயிரமா, அதில் கொஞ்சமாக நெய் போட்டு கொடுத்துருவேன். மீன் சாப்பாடும் கொடுப்பேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு வரேன். எல்லாமே சரி ஒரேடியாக கொடுக்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டே கொண்டு வரணும். அஸ்பர் குட்டியை குளிக்க வச்சுட்டு அவருக்கு சாப்பாடு கொடுத்தேன் அப்படின்னா கொஞ்சம் நேரம் அமைதியாக இருப்பான். நான் வந்து கிச்சனில் சமைச்சேன் அப்படின்னா தான் அழுகுவான். இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் பண்ணிகிட்டு இருந்தேன்னா அமைதியாக இருப்பான். கீழே கொஞ்சம் பாத்திரம் எடுத்து போட்டிருக்கேன், அவன் பாட்டு உட்காந்துருப்பான். ஸோ அதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் வேலை பார்த்துடலான்னு வந்திருக்கேன். இப்போ கவுண்டர் டாப் ஸ்டிக்கர் காமிச்சிருப்பேன். இது எப்படா கிழிஞ்சு வரும்னு எனக்கு இருக்குது. அதுக்கு வேறு நான் உட்காந்து பேட்ச் ஒர்க்கு பட்டி டிங்கரிங்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா வீடியோவில் ஷார்ட்ஸில் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கே, சரி ஒட்டினதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கட்டும் அப்படின்னு தான் வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதோட இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, இந்த கிச்சன் ரேக் வாங்கியிருக்கேன் பார்த்தீங்களா, நான் காட்டியிருப்பேன் உங்கள்கிட்ட. இதில் பூசணம் வருது. நான் முன்னாடியே இதே மாதிரி ஒரு உடன் ஸ்டாண்டு தான் வச்சுருப்பேன். ஒரு நாள் கூட பூசணம் வந்ததே கிடையாது. நான் இப்போது இதை வச்சுருக்கிற அதே இடத்துல தான் அந்த ஸ்டாண்டுமே வச்சுருந்தேன். இப்போ காட்டுறேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துலலாம் வந்து ஈரம் பட்ட மாதிரி இருக்குது. எப்படி ஈரம் போச்சுன்னு தெரியல. ஏன்னா இந்த ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் தான் பாத்திரம் விளக்கி போடுற கூடையும் இருக்கும். அது வழியாக வந்துச்சான்னு தெரியல. அதனால் இந்த சாண்ட்விச் மேக்கர் வாங்கும்போது இந்த தெர்மோக்கோல் வந்துருந்துச்சு. எடுத்து வச்சேன், எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம்னு. சரின்னு அதை வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த ரேக்கை வைக்கலாம்னா நொடிக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி பொசிஷனை மாற்றி வைக்கலான்னு இப்படி பெரட்டி போட்டு வச்சா ஏதோ பிரிட்ஜு கட்டின மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வச்ச மாதிரியே மாற்றி வச்சேன்னா, அது என்னென்னா ரேக்குக்கு ஹீல்ஸ் போட்ட மாதிரி இருந்துச்சு. சரி இப்போதைக்கு இருக்கட்டும், மூடை பொறுத்து வேணால் மாற்றிக்கலாம் அப்படின்னு இப்படி தான் வச்சுருக்கேன். ஜாமான்லாம் வச்சோன்னே நின்றுச்சு. நான் இன்றைக்கி வேலைன்னு ஆரம்பிக்கும் போது எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு தெரியாமல் தான் ஆரம்பித்தேன். ஏன்னா டைம் இருக்கும்போது ஒன்று ஒன்றா செய்யலாம். க்ளீனிங் அப்படிங்கிற பர்பஸ்க்காக நான் முக்கியமாக இன்றைக்கி வரல. ஒன்று ஒன்றா பண்ணலாம் அப்படின்னு வந்தது. அப்படியே அடுத்தடுத்த வேலைன்னு ஒரு ஆர்வம் வந்துருச்சு. சில நேரம் வந்து கை வைக்கவே மாட்டோம், வச்சுட்டா மேலே மேலே மேலேன்னு சொல்லி பார்த்துட்டே இருப்போம் பாருங்கள், அதே மாதிரி தான். நாங்கள் இருக்கிற வீடு வந்து ரோட் சைட்லாம் கிடையாது, ஒரு சந்து மாதிரி போய் உள்பக்கமாக இருக்கும். ஆனால் எப்படி தான் தூசி வருதுன்னே தெரியல. இது நான் மாடுலார் கிச்சன் தான் இல்லையா. ஸோ நான் வந்து பாத்திரத்தை எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுக்கும்போது ஒரு நேரம் கரெக்டாக அதே இடத்துல வச்சுருவேன். சில நேரம் கை மாறி வைக்கிறதும் உண்டு. அதுவும் வந்து அடுக்கி வைக்காமல் அங்கங்கே மாற்றி மாற்றி களைஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே என் பிள்ளை அஸ்பர் இருக்கானே, அவனும் பாத்திரத்தை எடுத்து போட்டு விளாண்டுட்ருப்பானா, ஃபுல்லாக வந்து களைஞ்சிருந்துச்சு. இந்த இடம்லாம் தூசியாக இருந்துச்சு. சரி எல்லாத்தையும் கோலிங் போட்டு ஒரு தடவை நல்லா தொடச்சிட்டு, ஏன்னா பிள்ளையும் வந்து இங்கே தானே கை வச்சு நின்றுட்டுருக்கான். ஸோ நல்லா தொடச்சிட்டு இந்த ஸ்டாண்டெல்லாம் அடுக்கி வச்சுட்டு இருந்தேன். இந்த ஒரு ஸ்டாண்ட் இப்போ ஆர்கனைஸ் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்களா. இது வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஆனால் அந்த ஹேண்டில் புடி இருக்கிறது எல்லாமே வெளியில் நட்டுக்கிட்டு நிற்கிது. அந்த இடத்துல வேறு எதுவுமே பாத்திரம் வைக்க முடியல. இன்றைக்கி நான் பார்த்த வேலையில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன். அது என்னன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதை வந்து நீங்கள் எப்படி சொல்வீங்க?
நான் ஃபஸ்ட்டு காட்டுறேன் பாருங்கள், அந்த சின்னது இதை வந்து சுண்டுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இருக்கிறத அரைக்காப்படின்னு சொல்லுவோம். இது அரைக்காப்படி, இது வந்து காப்படி. கரெக்டாக சொல்கிறாங்களா? நான் ஏதோ ஒரு ஷார்ட்ஸில் இந்த காப்படியை வந்து அரைப்படின்னு சொல்லிட்டேன் போல். ஒரு சில பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் சொல்கிறது கரெக்டானு சொல்லுங்கள், இல்லை வேறு பேர் வச்சு சொல்வீங்களான்னு சொல்லுங்கள். நான் வந்து வீட்டுக்கெல்லாம் ஏதாவது அளக்குறேன் அப்படின்னா இதில் தான் எடுத்துப்பேன். மற்றபடி வந்து மெஷரிங் கப்லாம் வந்து யூடியூபுக்காக காட்டுறது தான். அப்புறம் இந்த ஸ்ப்ரவுட் மேக்கருமே வந்து எனக்கு ஸ்ப்ரவுட் ஆகியே வரமாட்டேங்குது. நானும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்லலாம். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதை யூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூ கொடுக்குறேன் அப்படின்னு அன்பாக்சிங்கில். இதை நான் போட்டு பார்க்குறேன், இதில் ஸ்ப்ரவுட்டே வரமாட்டேங்குது. எனக்கு ஒரு மாதிரி ஸ்மெல் தான் வருது. நான் தான் எதுவும் தப்பாக பண்ணுறேன்னான்னு தெரியல. நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு தான் ட்ரை பண்ணேன், எனக்கு வந்து சரியாக வரல. ஆனால் இந்த இடத்துல ஏன் வச்சுருக்கேன்னா, அஸ்பர் விளையாடுவான் இதை எடுத்து, ஸோ அதுக்காக வச்சுருக்கேன். ஹாட் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹாட் பாக்ஸ் மேக்ஸிமம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் சூடு நிற்கிது. அதுக்கு பிளாஸ்டிக் எவ்வளவோ பரவாயில்ல போல். நான் வந்து டிஃபன் ஐட்டம்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். மற்றபடி மீன் சிக்கன்லாம் ஃப்ரை பண்ணுறேன் அப்படின்னா அதுக்காக யூஸ் பண்ணுறேன். முன்னாடிலாம் வந்து சோறு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். சோறு காலம்பரை ஆக்கி ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுருவேன். ஆனால் இப்போ யூஸ் பண்ணுறதே கிடையாது. பிடிக்க மாட்டேங்குது ஹாட் பாக்ஸில் வைக்கிற சோறு. அதனால் சோறை வடிச்சிட்டு லேட்டாகவே 12 மணி போல் சோறை ஏற்றி வடிச்சிட்டா அந்த சட்டியோடு வைக்கும்போது சாப்பிட்ற டைம் வரையும் சூடு நிற்கிது. அந்த சட்டியிலே சூடு நல்லாயிருக்கு ஹாட் பாக்ஸ் விட. அதனால் அப்படி தான் செய்கிறேன். நான் மாடுலார் கிச்சன் அப்படின்னா உள்ளே எப்படியும் இருக்கும், வெளியில் தெரியாது. ஆனால் மாடுலார் கிச்சன் பொறுத்த வரைக்கும் நீட்டாக அடுக்கி இருந்தால் மட்டும்தான் நமக்கே பார்க்க நல்லாயிருக்கும். அதுவும் நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படிங்கிறதுனால எப்போ வேணுமோ கேமரா தூக்கிட்டு வந்து நிற்பேன்னா, ஸோ அது கிச்சன்லாம் காட்டும்போது நீட்டாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும். ஸோ இந்த வேலையும் அடிக்கடி பண்ணுற ஒரு வேலைகள் தான். இப்போது பார்க்க நல்லா நீட்டாக இருக்குது. உள்ளே எல்லாத்தையும் எடுத்து நல்லா கோலின் போட்டு தொடச்சிட்டு அடுக்கியிருக்கேன். இப்படியே இருந்தால் நல்லா தான் இருக்கும். இந்த குட்டி பாஸ் வந்து மறுபடியும் எல்லாத்தையும் கலைச்சி விடுவான். பரவாயில்ல, அவன் கலக்கிட்டோம், நம்ம மறுபடியும் சுத்தம் பண்ணுவோம். ஸோ நான் மாடுலார் கிச்சன் அப்படின்னா இந்த வேலை கொஞ்சம் அடிக்கடி பார்த்து தான் ஆகணும். மாடுலார் கிச்சன் அப்படின்னா உள்ளே எப்படியே இருக்கும் அப்படின்னு மூடி போட்டுருவோம். ஸோ இன்றைக்கி இந்த இடம் மட்டும் க்ளீன் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து மசாலா ஷெல்ஃபு வச்சுருப்பேன். அந்த இடம் வந்து இன்னொரு நாள். இதையும் அதே மாதிரி தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தொடச்சிட்டு மறுபடியும் அடுக்கிடுவேன். அந்த பாக்ஸ் எல்லாத்தையும் மேலே தொடச்சி வைப்பேன். என்றைக்குமே மசாலா பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா மசாலா ஜாமான் எல்லாத்தையும் எடுத்து அதை தனித்தனியாக வச்சு பாக்ஸ் எல்லாம் கழுவி காய வச்சு அதை கொட்டுறது அப்படி செய்ய மாட்டேன். எப்பப்போ என்ன காலி ஆகுதோ அந்தந்த டைமில் க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீஃபில் பண்ணுறது, அதுதான் எனக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம கிச்சன் சின்னதோ பெருசோ மாடுலாரோ நான் மாடுலாரோ எதுவாக இருந்தாலும் சரி, அப்பப்போ இந்த மாதிரி கலைஞ்சிருக்கிற பொருளெல்லாம் தொடச்சிட்டு மறுபடியும் அடுக்கி வச்சாலே போதும், பார்க்க நீட்டாக இருக்கும். ஸோ எப்போதுமே நான் க்ளீனிங் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு ஃபேஸ் பேக் வந்து போட்டுக்கிட்டுருவேன். இப்போ அந்த கொடைக்கானல் போயிட்டு வந்து நான் காமிச்சேன் இல்லையா, அங்கே வந்து ஒரு சில திங்ஸ்லாம் வாங்கியிருந்தேன் அப்படின்னு எதுவுமே இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா சாண்டல் பவுடர்லாம் வந்து குளிர்ச்சி, இங்கே அந்த மாதிரிலாம் மழையாக இருக்கிறதுனால நான் தொடவே இல்லை. ஆனால் செம்ம வாசமாக இருந்துச்சு. இப்போது கொஞ்சம் கொஞ்சம் வெயில் எட்டி பார்க்குது. சரி மறுபடியும் வந்து ஃபேஸ் பேக்லாம் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து முல்தானி மெட்டி தான் ட்ரை பண்ணேன். இதை பற்றி நிறையா டீட்டெயில்ஸ் சொல்லணும். இது வந்து ஒரு களிமண் வகையை சேர்ந்தது. இதை யாரெல்லாம் போடலாம் போடக்கூடாது ஏன்னா எனக்கும் தெரியாது. இப்போ நல்லா ரிசர்ச் பண்ணி கடைசியாக வந்து ஒரு ரிசல்ட் கொண்டு வந்திருக்கேன். நான் வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக அப்ளை பண்ணுறேன். இப்போது 2-3 தடவை அப்ளை பண்ணிவிட்டு இதை எப்படி அப்ளை பண்ணணும், யார் தேய்க்கணும், என்ன மாதிரி தப்பெல்லாம் செய்யக்கூடாது, எல்லாமே நம்ம டீட்டெயிலாக வந்து இந்த ஃபேஸ் பேக் பற்றி பேசலாம். முல்தானி மெட்டி, சாண்டல் பவுடர், அப்புறம் நான் யூஸ் பண்ணுற பொருள் எல்லாத்தையுமே நான் கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். எனக்கு வந்து இந்த க்ளீன் பண்ணுற டைமில் ஃபேஸ் பேக் போட கரெக்டாக இருக்கும். போட்டுட்டு நான் பாட்டு க்ளீன் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து ஃப்ரெஷ்அப் ஆகும்போது வாஷ் பண்ணிடுவேன். ஆனால் முல்தானி மெட்டி அப்படிங்கும்போது நம்ம ரொம்ப நேரம் வந்து முகத்தில் வச்சுக்க முடியாது. அதனால தான் பாதி க்ளீனிங்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ அப்ளை பண்ணுறேன். அப்புறம் ஆவி பிடிக்கிறதுக்கு ஒரு தைலம் எண்ணெய்லாம் கொடைக்கானல்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களா, எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. நான் கட்டாயம் அதுவும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இன்னும் ஒரு 2 தடவை நான் யூஸ் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்கும், எப்படி யூஸ் பண்ணணும், எல்லாமே இதை பற்றின டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நான் ஃபேஸுக்குன்னு அதிகமாக பைசா கொடுத்து வாங்கி கெமிக்கல் க்ரீம்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். மோஸ்ட்லி வீட்டில் இருக்கிற கடலை மாவு தான் ஃபேஸ் பேக் போடுவேன். இந்த தடவை தான் சாண்டல் பவுடரும் முல்தானி மெட்டியும் வாங்கியிருக்கேன். அதை தாண்டி மாய்ஸ்சரைசரும் பார்த்திங்கன்னா ஆர்கானிக் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். இந்த ஃபேஸ் பேக் பற்றி கட்டாயம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இவரும் சின்னுங்க ஆரம்பிச்சிட்டாரா, பிள்ளைங்க கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒர்க்கு தான் இருக்குது, பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பார்த்துப்பானுங்க. சில நேரம் வந்து தானாக பார்த்துக்கிட்டு விளையாடுவானுங்க, சில நேரம் வந்து அவனுங்க வேலையை பார்த்துட்ருப்பானுங்க, இல்லைனா விட்டுட்டு விளையாட போயிடுவாங்களா, பாவமாக இருக்கும், தனியாக நின்றுட்டுருப்பான்.
அப்புறம் நான் சொல்லி சொல்லி பார்த்துப்பானுங்க. ஸோ அந்த மாதிரி தான் மாற்றி மாற்றி பிள்ளைங்க அப்படி தான் இருப்பாங்க இல்லையா? சில நேரம் சொல்லுவேன், சில நேரம் தானாக பார்த்துக்குவாங்க. இப்போ கொஞ்ச நேரம் அர்ஷானோட விளையாண்டுட்டு இருந்தான். அதுக்குள்ளே மீதி வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு போனேன். என்னென்று விளையாண்டாலும் சரி கிச்சனில் வந்து ஒரு எட்டு என்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும். என் முகத்தை அவன் பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்த்துட்டா கொஞ்சம் அமைதியாக இருப்பான். இந்த ஃபேஸ் பேக் போட்டு ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. ஒரு 20 நிமிஷம் இருக்கலாம். அதுக்குள்ளே இன்னும் ஒரே ஒரு க்ளீனிங் மட்டும் முடிச்சிடலாம் அப்படின்னு வந்திருக்கேன். ஸ்டவ்வுக்கு பக்கத்தில் இந்த இடம் இருக்குது இல்லையா? இங்கே தான் வந்து மிக்ஸியும் ரைஸ் குக்கரும் வச்சுருப்பேன். இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது கட்டாயம் பின்பக்கம் சவரில் இந்த மாதிரி தெரிச்சிருக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியுது இல்லையா? இதுவே ஸ்டவ் பக்கத்தில் இருக்கிறதுனால பிசுபிசுப்பாயிடும். அதை நம்ம கவனிக்காமல் விட்டுட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா அந்த இடமே நமக்கு தேய்ச்சி கழுவி ரொம்ப சிரமமாக தெரியும். அதனால் அப்பப்போ க்ளீன் பண்ணிடுறது. டெய்லிலாம் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி வாரத்துக்கு இல்லைனா வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை மட்டும் நல்லா வந்து ஸ்க்ரப்பர் மாதிரி இந்த ஸ்டீலில் வச்சு போட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கோலின் மட்டும் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப அழுக்காக இருக்குது பிசுபிசுப்பாக இருக்குன்னா மட்டும்தான் சோப்பு லிக்யூடு இந்த மாதிரி போட்டு தேய்ச்சி, ஏன்னா அதெல்லாம் போட்டேன் அப்படின்னா 2 தடவை துடைக்கிற மாதிரி இருக்கும். கோலின் போட்டால் நமக்கு ஒரு தடவை ஈஸியாக போயிடும். லைட்டான அழுக்காக இருந்தால் தான் கோலின் போடுவேன். ரொம்ப ஹெவியாலாம் இருந்துச்சு அப்படின்னா சோப்போ லிக்யூடோ அந்த மாதிரி போடுறது. மிக்ஸி வந்து டெய்லி யூஸ் பண்ணும்போது நல்லா டீப்பாலாம் துடைக்கிறது இல்லை. அது வந்து சில நேரம் துடைக்கிறதே கிடையாது. இப்போல்லாம் அரைச்சிட்டு கடகடன்னு வேலையை முடிக்கிறது. அப்படியே துடைக்கிற மாதிரி இருந்தால் கூட ஒரு துண்டை வச்சு லைட்டாக மேலே மட்டும் துடைச்சி விட்டுறது. இந்த மாதிரி அப்பப்போ க்ளீன் பண்ணும்போது கோலின் போட்டுட்டு நல்லா அந்த ஈர டவல் காஞ்ச டவல்லாம் வச்சு நல்லா போட்டு துடைச்சிருவேன். இதெல்லாம் வந்து டெய்லி பண்ணுற வேலை கிடையாது. இந்த மாதிரி நம்ம கிச்சன் வந்து க்ளீன் பண்ணால் மட்டும்தான் செய்ய முடியும். எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் சோப்போ லிக்யூடோ அந்த மாதிரி எதுவுமே போட வேணாம். நீங்கள் 10 நாளைக்கு ஒரு தடவை போட்டால் கூட பரவாயில்ல. கோலின் மட்டும் போட்டு நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு துடைச்சாலே பார்க்க பளிச்சுன்னு பளபளப்பாக இருக்கும். இந்த டிஷர்ட் போடுறதுனால தான் எனக்கு அதிகமாக அழுக்கே ஆக மாட்டேங்குது. அந்த பிசு பிசுப்புலாம் ஆக மாட்டேங்குது. அதனால் அப்பப்போ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சிடுறது. நான் பாட்டு வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டுருக்குன்னு பார்க்குறேன். ஃபோனில் சுத்தமாக சார்ஜ் இல்லாமல் சுவிட்ச் ஆஃபே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சார்ஜ் போட்டுட்டு சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு மேலே பிள்ளைங்க டியூஷன் விட்டு வருவாங்க இல்லையா? அந்த டைமில் தான் மறுபடியும் விலாக் எடுத்தேன். அன்றைக்கி வந்து நான் களி கிண்டி இருந்தேன். உளுந்தங்களி தான். அந்த சட்டி தான் ஸ்டவ்வில் உட்காந்துருக்கு. இப்போல்லாம் ஆசிர் செம்மையாக டீ போடுறான். என்னை விட நல்லாவே போடுறான். ஒரு தடவை 2 தடவை தான் சொல்லி கொடுத்தேன். இது தான் டீயா, இவ்வளோ தான் டீயா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பான். ஒரு நாள் சண்டேயில் தான் லீவில் வந்து நான் எந்திரிச்சு வரேன். எனக்கு முன்னாடியே முழிச்சு டீ போட்டு வச்சுட்டு இம்மி உனக்கு டீ போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னான். இப்போ தான் வந்து தோசை சுடுறது டீ போடுறது இந்த மாதிரி ஒன்று பண்ணிட்டு வரான். வேலை பார்க்க வைக்கிறது பெருசு இல்லை. பிள்ளைங்களுக்கு வேலை பார்க்க கற்றுக் கொடுக்கும்போதே எங்கெங்கே எடுத்தோமோ அந்த பொருளை அங்கே வைக்கணும், கிச்சனை நீட்டாக வச்சுட்டு மறுபடியும் வரணும், இதெல்லாம் சேர்த்தே சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கு வந்து நம்ம பழக்கப்படுத்தலை அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க வேலை பார்த்தாங்கன்னா அந்த கிச்சன் ஃபுல்லாக நாரடிச்சிட்டு தான் வருவாங்க. அவன் இப்போ தான் பழகிட்டு வரானா, அதனால் மோஸ்ட்லி நானும் பக்கத்துலேயே நிற்பேன். அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான். இன்ஷா அல்லாஹ். வீட்டுக்கு எல்லாரும் வந்துடுங்க, நான் பால் வச்சுட்டேன். அது அப்படியே போட்டுருவா போட்டு போகிறதுக்கு சொன்னேன். டீ போட்டு வச்சுட்டு பால் காய்ச்சிருக்கேன் எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்கிறான். என்னடா மடா டீ போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு நானே டீயை கம்மி பண்ணணும்னு பார்த்துட்ருக்கேன். நான் நைட்டு வரையும் வச்சு குடிக்கிற மாதிரி போட்டிருக்கான். அர்ஷான் டீ குடிக்க மாட்டான். பிஸ்கெட்டோ ரஸ்கோ நினச்சி மட்டும்தான் சாப்பிடுவான். நானும் ஆசிரம் தான் டீ குடிப்போம். இப்போ வேறு வழி இல்லை. இதை நைட்டு வரையும் சூடு பண்ணி நான் தான் 2வது தடவை குடிக்கணும். எனக்கு எப்போதுமே க்ளீனிங் வேலை முடிச்சுட்டா ஒரு கப்பு டீயோ காஃபியோ சூடாக குடிச்சிடணும். எப்போதும் நான் போடுவேன். இப்போ புல்லை போட்டு வச்சுருக்கான். ஆசிர் பார்க்க தான் சீரியஸாக தெரியும். நிறைய குசும்பு வேலைலாம் பார்க்கும். ஆனால் வெளியில் தெரியாது அந்த அளவுக்கு. ஸோ அதோட பார்த்திங்கன்னா அந்த க்ளீன் பண்ணேன் அப்படின்னா கட்டாயம் வீட்டில் வந்து சாம்பிராணி இந்த மாதிரி ஏதாச்சும் போட்டுடுறது. அதை அப்படியே போட்டு பழகிருச்சு. அதையுமே வச்சு விட்டுட்டு இப்போ நைட்டு நேரம் வந்துருச்சு இல்லையா? ஸோ நைட்டுக்குள்ளே வேலையை ஆரம்பிச்சிட்டேன். இது உள்ளே வந்து சாம்பிராணி இந்த மாதிரி வைக்கலாம். வெளியில் இருக்கிற ஹோல்லெல்லாம் ஊதுபத்தி ஏற்றி வைக்கலாம். ஸோ இதுவுமே மீஷோவில் வாங்கினது தான். ஒர்த்து தான். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆச்சு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம வீட்டில் க்ளீனிங்கும் குக்கிங்கும் முடிவே இல்லாத ஒரு ப்ராசஸ் தான். இது 2மே என்னாலும் இருந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி முடிஞ்சிருச்சுன்னு நம்மளால் நினைக்கவே முடியாது. இந்த 2ஐயும் நான் எப்படி பார்ப்பேன்னா, சமையல் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். நம்ம ரசித்து செய்கிறோம், அதை ருசித்து சாப்பிட்றாங்க இல்லையா? அது அவ்வளோ ஹாப்பினஸ் கொடுக்கும். அதே மாதிரி க்ளீனிங் சுத்தம் பண்ணுறதுங்கிறது ஒரு தெரப்பி மாதிரி, சிகிச்சை மாதிரி. சில நேரம் ஓவர் திங்கிங், தேவையில்லாத எண்ணங்கள், மன கஷ்டம்லாம் இருக்கும் இல்லையா? அந்த டைமில்
நம்ம எப்படி தூசியெல்லாம் தட்டி தூக்குறோமோ அதே மாதிரி நம்ம தேவையில்லாத எண்ணங்கள்லாம் தூக்கி மைண்டு ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். இந்த ரெண்டையுமே நான் இப்படி தான் பேலன்ஸ் பண்ணிட்டு வரேன். அன்றைக்கி நைட்டு எனக்கு பெரிய வேலையும் கிடையாது. மதியானம் பண்ண மீன் குழம்பு கொஞ்சம் இருந்துச்சா, அதை நாங்கள் சாப்பிட்டுட்டோம். பிள்ளைங்களுக்கு காலையில் ஸ்கூலுக்கு பூரியும் சன்னாவும் கொடுத்து விட்டுருந்தேன். அந்த மாவும் அந்த சன்னாவும் கொஞ்சம் மிச்சமாக இருந்துச்சு. ஸோ அதை தான் நைட்டுக்கு பிள்ளைங்களுக்கு பூரி போட்டுட்டு அதே சன்னா வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்தாச்சு. அடுத்த நாளுக்குள்ளே ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கணும். இட்லியும் தக்காளி சட்னியும் கொடுக்குற பிளான் தான். ஸோ தக்காளி சட்னிக்கு மட்டும் வதக்கி வச்சுருவேன். இந்த வீடியோவே இவ்வளோ லென்த்தாக வந்துருச்சு. யாரெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு தெரியல. ஃபுல்லாக பார்த்தவங்க உங்களுக்கு பிடிச்ச கலரில் ஒரு ஹார்ட்டை கொடுங்க. ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக என் கூட கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் கொடுக்கணும்னு மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பார்த்த உங்களுக்கு தேங்க்யூ.